எங்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சியில் வந்து மன கஷ்டம் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம அதை சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. நான் வந்து அவங்கள வந்து திருடவோ பொய் சொல்லவோ நான் இழுத்துட்டு வரல. ஒரு கலை நிகழ்ச்சியில் வந்து சந்தோஷமாக அவங்களே பார்த்தாலும் அவங்க மனர்ச்சை கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இந்த கலை நிகழ்ச்சியில் வர வைப்போம். நான் கல்பாக்கத்துலேருந்து வரேங்க ஐயா. இந்த கலை நிகழ்ச்சிக்கு இந்த ஒரு 6 மாதங்களாக தான் நான் வரேன். அந்த நான் இதுக்கு முன்னாடி வந்து கலெக்ஷனுக்கு தான் போயிட்டு இருந்தோம். நான் ஒரு திருநங்கை தான், ஒரு கலெக்ஷனுக்கு தான் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னென்னா இந்த கலை நிகழ்ச்சியில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிரிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட மன கஷ்டம் 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை விட்டு தான் நம்ம இவ்வளோ தூரம் வரோம் இல்லையா. அதனால் இந்த ஒரு கலை நிகழ்ச்சி எனக்கு அதிக பணம் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் எனக்கு அந்த பணன்றது வேண்டாம், எனக்கு இதை கற்றுக்கணும் கொல்லணுன்றதுனால இந்த ரூபன் வாத்தியார் மூலிமா நான் வந்தேன். என்னை வந்து அழைச்சி கொண்டு வந்தது வந்து என்னை மாரி ஒரு திருநங்கை சார்ந்தவங்க நித்யா, அவங்க தான் இட்டு வந்தாங்க. தாச என்ற ஒரு ஓனர், வாத்தியார் கார்த்தி, வினோத், இவங்க 2 ஆசிரியர் இருக்கும்போது அந்தோடைய மேடையில் தான் நான் ஃபஸ்ட்டு ஏறினதே. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோன்னா கடவசலுக்கு போகும்போது பார்க்குற ஆம்பளை பசங்க வருவாங்க. எதிர வரும்போது என்ன ஒரு மாதிரி போகிற, என்ன வரியா அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சா இருந்தால் அந்த மாதிரிலாம் பேசுவீங்களாடா அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது கூட ஒரு சிலவன் நல்லவனாக இருந்தால் அந்த வார்த்தை சொல்லும் போது போயிடுவான், இன்னொருத்தவன் கெட்டவனும் இருப்பான் நல்லவனும் இருப்பான். அப்போ தான் வந்து இப்போ ஒரு 20 பேர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது கூட நாங்கள் கடவசலுக்கு போகும்போது மேலே வந்து கை போடுவானுங்க, வண்டியில் ஏறுறியா இல்லையான்னு கேட்பானுங்க. அப்படிலாம் ரொம்ப பிகப் பண்ணுவானுங்க எங்களை, புரியுதுங்களா ஐயா. அதனால் எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலன்றதுனால இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்தோம். இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்து இங்கேயும் அவ்வளோ ஆம்பளை பசங்க பார்க்குறாங்க போகிறாங்க. இந்த கலை நிகழ்ச்சியில் வந்து நம்ம டான்ஸ் ஆடுறோம், நிகழ்ச்சிங்க நிறையா பண்ணுறோம், பேசுகிறோம், வசனம் பேசுகிறோம், எல்லாமே ரசிக்கிறாங்க. ஆனால் இந்த நாடகம் வரும்பொழுதும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்பொழுதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப மனமார்ந்த சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயா. நான் இந்த கலை நிகழ்ச்சியில் வந்து கற்றுக்கினேன். இந்த வாத்தியாரெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாரி நானும் வரணும், வளரணும். நான் ஒரு சில திருநங்கைங்க கடை வசூலுக்கு போகிறவங்கள ஏன் இப்படிலாம் போகிறீங்க, வா நான் நல்லா தான் இருக்கேன் இந்த கலை நிகழ்ச்சியில் போயிட்டு, நீயும் வா 4 வார்த்தை கற்றுக்கோ, நான் 2 நாள் வந்தாலும் சரி உனக்கு அது பிடிச்சிடும் அப்படின்ற சொல்லி நான் வந்து அவங்கள வந்து திருடவோ பொய் சொல்லவோ நான் இழுத்துட்டு வரல. ஒரு கலை நிகழ்ச்சியில் வந்து சந்தோஷமாக அவங்களே பார்த்தாலும் அவங்க மனர்ச்சை கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இந்த கலை நிகழ்ச்சியில் வர வைப்போம். நாங்கள் திருநங்கை, நாங்கள் இதில் ஆடி எங்கள் வாத்தியார் எங்கள் ஓனரு எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லதான் சொல்லித்தராங்க, நல்ல பாதியில் தான் போக வைக்கிறாங்க. நீ திருநங்கையாக இருக்கிற, நீ ஆம்பளையாக இருக்கிறன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கொச்ச வார்த்தையில் பார்க்கல, பேசலை. நம்மளை சந்தோஷமாக நம்ம வீட்டிலேருந்து எப்படி ஒரு பொண்ணாக வரோமோ அவங்களும் நம்மளை வந்து வாடா சொல்லலை, போடா சொல்லலை, வாமா போமான்றது அதெல்லாம் ஒரு சந்தோஷம். நாங்கள் இதில் இருக்கிறோம். எங்களுக்கு இதை பார்க்குறவங்க மேலே அதிகாரி ஒரு நன்கொடை செய்யுங்க, எங்களுக்கு அதுதான் நாங்கள் கேட்குறோம் ஐயா. நன்றி.